ஜாலியா ஜாலி இன்னைக்கு எங்க அம்மாவோட உப்புமால தப்பிச்சுட்டாங்க. அப்புறம் அம்மா என்னை ஒரு ஸ்கூலுக்கு கூட்டின்னு போறலம்மா. அங்க வந்து அழகழகான மிஸ்ஸுங்கிறன்னு இருப்பாங்க. எனக்கு தெரியும், நான் போட்டோல பார்த்துருக்கேன். அதுவும் அம்மா ஒரு போட்டோ பார்த்தோம், அல்ல சொப்பனி சுந்தரி மாதிரியே ஒரு மேடம் இருந்தாங்க. சூப்பரா இருந்தாங்கம்மா. எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. மூடிக்கிட்டே இருக்குண்ணா பைத்தியக்காரன் நாய. அம்மா என்ன பார்த்துட்டு சார், நான் போய் பார்க்க போகிறேன். அவங்க பேசுவாங்கம்மா. தானா சற்று ஓப்பனம்மா கிளம்பி வாமா விட்டு போ வருமாம்மா. நானும் வருமாம்மா. நீ எல்லாம் தாயாடியாம்மா போட்டா இவதான் சொப்பன சுந்தரியா? ஏன்டா ஃபோட்டோல பார்க்கும்போது வேற மாதிரி இருந்தா, நேரில் என்னடா சூனியக்கார கிளவியெல்லாம் விட்டு வச்சிருக்கீங்க. ஐயோ. நான் உங்கள் தீபாக. நீங்க நம்ம பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னா ஈவில் நன்னோட கேம் பிளே தான் பார்க்க போறேன். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு கேம் வந்து நான் எந்த ஒரு எஸ்கேப் எதுவுமே பண்ண போதில்லை. ஜஸ்ட் நான் அப்புறம் விளையாடி பார்க்க போறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமா வரக்கூடிய சீரீஸ்ல வந்து எப்படி எஸ்கேப் ஆகலாம், இந்த மாதிரி நிறைய சீரீஸ் இருக்குங்க. ஈவில் 1 2 3 4 ஏகப்பட்ட சீரீஸ் இருக்கு. இதெல்லாம் பார்க்கலாம். அண்ட் இப்போ வாங்க கேம்குள்ள போயிடலாம். ஸோ இப்போ எடுத்த உடனே சொப்பன சுந்தரி நம்மள ஒரு இடத்துல போட்டு அடிச்சு வச்சிருக்கா. ஸோ இந்த ரூம்ல வந்து முதல்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். சரியா? ஸோ எடுத்த உடனே என்னமோ ஒரு கிளாக் மாதிரி இருக்கு, தொட முடியல. இந்த சொப்பன சுந்தரியோட போட்டோ தான். இந்த போட்டோவை பார்த்துட்டாங்க, ஏமாந்துட்டேன். ஆனா இன்னும் இந்த போட்டோவோட எனக்கு ஒரு போட்டோ காமிச்சாங்க எங்க அம்மா. ஐயோ, அந்த போட்டோல சொப்பன சுந்தரி வேற மாதிரி இருந்தா. அதை பார்த்து ஏமாந்து வந்து இங்க மாட்டிக்கிட்டேன். ஸோ ஓகே, இது நான் கிளாஸ்ட்டா, அதுக்குள்ள போய் ஒழிஞ்சிக்கலாம் போல. இங்க ஒரு டைரி இருக்குங்க, ஆனா படிச்சு பார்க்க முடியல. பைடி சேட்டமா போங்கடா டேய், ஸ்டோரில் போய் வாங்க சொல்கிறாங்க. இல்லை நமக்கு தேவையில்ல. என்னமோ நாங்க பிட்டு ஃபுல்லாக ரத்தமாக இருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடியே ஒரு 2 3 பசங்களை போட்டு இன்னும் சொப்பன சுந்தரி கொடுமை பத்திரிக்கா போல இருக்கு. சொப்பன சுந்தரி நான் யாருன்னு காட்டுறேன். என்னங்க ஃபோட்டோ கீழே வந்துச்சு. டியே சொப்பன சுந்தரி, நல்லா ஏமாத்திட்டல சின்ன வயசு ஃபோட்டோவை போட்டு. ஓடி, சின்ன வயசு போட்டோவா இல்லை இவன் வந்து எடிட் பண்ண போட்டோவான்னு தெரில. இங்கே காயின்ஸ் இருக்கு, எடுத்துப்போம். எங்க தர ஃபுல்லாக ரத்தமாக இருக்குங்க. ஆக்சுவலாக ட்விட்டரியல் வீடியோனால இங்கே வந்து காமிக்குது கை வச்சு ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே சரி, தோற சொப்பன சுந்தரி நாய, ஏன்டி அப்படி புஷ்ன்னு வந்து பயபுத்துற? காரணம் பிடிச்சிருங்க. கொஞ்ச நேரத்தில் ஷாக் ஆகிட்டேங்க. கதவு ஓப்பன் பண்ண கூட இல்லை, ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெடியாக இருந்திருக்கா. ஓகே, இப்போ வந்து பிடிடி வாடி. வாடி பிடிச்சிட்டியா? ஏங்க எனக்கு புரியல, எந்த ஒரு ஆரோக்கியம்லையும் இப்படிலாம் வந்து பிடிக்க மாட்டாங்க. நான் பிடிக்க மாட்டான்னு நினச்சேங்க, பிடிச்சிட்டாங்க என்ன. அட போங்கடா டேய், ஐத்துள் போங்க இருக்கு. ஏங்க ஒன்றும் வெளியே கூட வரல, அதுக்குள்ள இப்படி தட்டி பூச்சி போட்டான். முதல் லைஃப் முடிஞ்சு போச்சு போல. ஓகே, இருந்தாலும் முதல்ல எப்படின்னு தெரில எனக்கு கேம். எனக்கு முதல்ல விளையாடி பார்க்குறேன். விளையாடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக கற்றுக்கிட்டு உங்களுக்காக அந்த சொப்பன சுந்தரியை வச்சு செய்கிறேன். ஓகே, முதல்ல வந்து இந்த வீட்டுக்குள்ளே எங்கெங்க என்னென்ன இருக்குன்னு ஒரு கிளான்ஸாக பார்த்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நல்லா கற்றுக்கிட்டு அடுத்தடுத்த கேமில் சும்மா சொப்பன சுந்தரியை ஓட விட்டுடலாம். இங்கே பாருங்களேன், செவுத்துக்கு நல்லா மஜா உருவம் குத்து வச்சிருக்கானுங்களா. ஆக்சுவலாக இந்த இடத்த பாருங்களேன், இது ஒரு ஸ்கூல் மாதிரியா இருக்குது. நல்லா பால் அடைஞ்சு போன குப்பைக்குளம் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இருங்களா, ஏங்க சிலுவையே தலைக்கீழ தொங்க விட்டு கீழே சூனியம் பண்ணி நெருப்பு எறி விட்டுருக்காங்க. இவ ஆக்சுவலா ஒரு பொம்மை நெருப்பு நினைக்கிறேன். சும்மா போய் நின்று பார்க்கலாமா? ஒன்னும் ஆகாது. ஆகல பாருங்க. டேய் சொல்லி வாய முடியலடா. நான் ஒரு தற்கூறிங்க பொம்மை நெருப்பா என்ன இல்லை ஒரிஜினல் நெருப்பா என்ன? நான் எதுக்காக போய் நிற்கணும்? ஐயோ, அவ்வளோதான், 2வது லைஃபும் முடிஞ்சிருச்சு. சரி ஓகே, இனிமேல் கொஞ்சம் சீரியஸாக விளையாடுவோம். சீரியஸாக விளையாடி முதல்ல வந்து இந்த கேமை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சரி ஓகே, வழக்கம் போல் ரூமில் கொண்டு வந்து விட்டா. சரி இப்போ வந்து நம்ம இப்படி போனால் தான் மாட்டுவோம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம இப்படி போகலாம். மெயின் டோர் பக்கம் வந்தாரண்டி அடிப்பேன். நான் இந்த சந்துக்குள்ளே போகிறேன்டி. இந்த முஞ்சா சந்துக்குள்ளே வாடி. நான் போன வாட்டியும் சந்துக்குள்ளே வந்து இறங்கி வந்து அடித்தா. அதனால் கொஞ்சம் வாயெல்லாம் அடக்கிக்கிட்டு ஒழுங்காக விளாடுவோம். இவகிட்ட வச்சுக்கிட்ட நம்ம சோழியை முடிச்சு விட்டுறான். சரி ஓகே. ஐயோ சொப்பன சுந்தரி மேடமே வந்துடாதீங்க, பாவங்க ஸ்டூடெண்ட். சரியா, சின்ன பையன் மன்னிச்சு விட்றாங்க. சொல்லி வாய முடியலங்க, பின்னாடி துரத்தி வந்திருக்காங்க. இன்கேஸ் நான் அங்கேயே நின்றுந்தேன்னா அவ்வளோதான், சோழியை முடிச்சு விட்ருப்பான். ஓடு 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 ஓடு. ஆக்சுவலாக அவள் தள்ளி போயிட்டேன்னு நினைக்கிறான். ஆனால் சாங்கை ஃபாலோ பண்ணுற மாதிரி எதுவுமே தெரில. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம மேல் மாடிக்கு வந்திருக்கோம். இங்கே என்னென்ன இருக்குது முதல்ல செக் பண்ணிக்கலாம்.
ஆக்சுவலாக விஷுவல்ஸு அதுக்கப்புறமான கிராஃபிக்ஸ்லாம் ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குது எனக்கு தெரிஞ்ச இந்த கேமில். ஓரளவுக்கு பார்க்குறதுக்கும் விளையாடுறதுக்கும் கொஞ்சம் திகிலாகவே இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க டிசைன். பாருங்களேன் எப்படி தொங்க விட்ருக்கா சிலுவையை. ஆக்சுவலாக இந்த சொப்பன சுந்தரி நல்லா ஈவில்லையே நல்லா ஊறி போனோம்னு நினைக்கிறேன். அதான் டாப் பாட்டமில் ஒன்றும் இல்லை. ஐ மீன் மண்டைக்குள்ள மசாலா இல்லைன்னு சொல்ல வந்தாங்க. ஸோ ஓகே, ட்ராயருக்குள்ளே என்னமோ நிறைய பொருள்லாம் இருக்குது. ஆடு வித்து ஃபோன் நம்பரா? ஏங்க என்னமோ ஒரு ஃபோன் நம்பர் இருக்குங்க. சரி ஓகே, ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது கால் பண்ணி பேசி பார்க்கலாம். என்ன சொல்கிறீங்க? மேபி உண்மையான சொப்பன சுந்தரியாக இருந்தால் விசாலமாக இருக்கும். எச்சு முதல்ல இந்த மாதிரி அல்பத்தனமாக யோசிக்கலாம். எங்க இங்கே வந்து மாட்டியிருக்கேன். இனிமேல் இந்த மாதிரி யோசிக்க கூடாது. சரி, இதை வச்சு அணைக்க பார்ப்போம். முதல்ல சின்ன ஷோகேஸ் தான் வச்சுருக்காங்க, பட் ஒர்க் ஆகுது. ஆனால் நான் ஒன்று நெருப்பு அணைக்க மாட்டேது. சரி ஓகே, வெளியே போய் பார்ப்போம். சொப்பன சுந்தரி மேடம், சொப்பன சுந்தரி மேடம் எக்கட உண்டாவும்? எங்கே இருக்கீங்க? வாங்க வாங்க வாங்க. வேணா ஃப்ரெஞ்சா இல்லாமா? நானும் உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீங்களே என்ன அடிக்க கூடாது, சரியா? என்ன சொப்பன சுந்தரி மேடம்? மேடம் எக்கட உண்டாவும்? வாங்க. ஆக்சுவலா அவளும் வந்து ஒற்றை குச்சி மாதிரி இருக்கா. அவளை விட பெரிய சைஸ் உள்ள சுத்தியில வச்சு சுத்தின இரு தற்கூரி. தூக்க வக்கு இருக்கா அவளுக்கு. சரி ஓகே, ஒரு வாட்டி லைட்டாக போயிட்டு பார்த்துட்டு வரலாம். மேபி வந்துட போகிறான். ஐயோ வந்துட்டாங்க, வந்துட்டா இருங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம போய் கதவு முடியலாம். கதவு முடியுந்தா ஓகே. பையன் தூங்கினுக்கிறான்னு நினச்சி கம்முன்னு விட்டு போயிடுவா. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவள் சரியான ஒரு தற்கூரி. ஆக்சுவலாக இந்த கேமில் வந்து சவுண்ட் எஃபெக்ட் சூப்பராக இருக்குங்க. சீரியஸாக சொல்கிறேன், வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. இந்த கதவு ஓப்பன் பண்ணுறதுலேருந்து அந்த பின்னாடி துரத்தின்னு ஒரு சீனில் ஒரு சவுண்டு வரும் பாருங்க, எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ சீரியஸாக எனக்கு கேம் சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த கேம் விளையாடி நல்லா கற்றுக்கிட்டு சூப்பரான ஒரு கமெண்ட்ரியோட ஒரு கேம் பிளே கொடுக்கணும் உங்களுக்கு. நான் கொடுக்குறேன். தெரியாம வந்துட்டாங்க. பைத்தியக்கார சொப்பன சுந்தரி திருப்பி அடி என்ன அடிச்ச? நான் அடி பாவம் போன உடனே ஏதோ அழகா இருப்பா நினச்சி வந்தேன். நல்லா வசமா மாட்டிக்கிட்டேன். அதுக்கு நீ இப்படி அடி செய்வானா? கொடுமை பத்திரடி கொடுமை. எங்க இப்ப என்னமோ பண்ற? ஏய் முத்தகிட்ட குத்துற பறச்சு அந்த கரம பிடிச்ச வாய்க்கலாம், அதை கொடுக்க முடியாது, ஓடி போயிட்டு. ஓ உனக்கு அந்த ஆசைலாம் இருக்கான்? செத்து போடுறாங்க. ஏங்க நல்லா கத்த குரல்ல கத்தி என்ன பயமுத்துறாங்க. ஏங்க உள்ள தள்ளி விட்டா, ஏங்க முச்சு விட்டா, புதைச்சு விட்டான்னு நினைக்கிறேன். ஓகே, கேம் ஓவர் ஆயிடுச்சு. நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்டு இந்த கேமை நல்லா நான் கற்றுக்கிட்டு வந்து சூப்பரான ஒரு கேம் கமெண்ட்ரியோட நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ லவ் யூ ஆல். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா, see you.